இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை குச்சியில் அடிக்கு குச்சி விட்டுட்டு கொஞ்சம் நுனியில் மட்டும் கொஞ்சம் உடச்சிட்டு வந்துடுங்க. இந்த லீவ் நாளில் இதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி ஆஞ்சி தண்ணியில் போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு திரும்ப வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ எடுத்து இதை லேசாக அப்படியே தண்ணி வடிஞ்சு போகிற வரைக்கும், தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சி உதுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது தான். கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஏன் 2 மணி நேரம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே அடிக்கிற பெஸ்டிசைட்ஸ். ஏன்னா இதெல்லாம் ஒரு 2 வாரத்தில் ஒரு 3 அடி 4 அடி குச்சியாக வளர்ந்துடும். கருவேப்பிலை விவசாயம் நான் ஒரு முறை சேலம் போயிருக்கும்போது பார்த்தேன். அது அங்கே அப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்க. இது வளர்கிறதுக்குள்ளே 2 முறை மருந்து அடிச்சிடுறாங்க. ஏன்னா மேலே பெஸ்டிசைட்ஸ் கொஞ்சம் இருக்கும். 2 மணி நேரம் அதை தண்ணியில் ஊற வச்சிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் மேலே இருக்கிற அந்த பெஸ்டிசைட்ஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி ஊற வச்சுட்டு நல்லா அலசி இந்த மாதிரி தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உதுத்து போட்டுடணும். வச்சிட்டோம்னா எப்போ தாளிக்கிறோமோ அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்பப்போ எடுத்து கழுவிட்டு இருக்கணும். கருவேப்பிலை நம்ம நிறைய வேஸ்ட் ஆகுது. எல்லோரும் நிறைய பேருக்கு நிறைய கருவேப்பிலை எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த நாளுமே எடுக்கிறாங்க. ஏன்னா அப்படியே அதை இப்போ கவர்லோடு அப்படியே வைக்கிறாங்க. அது வாடி போயிடுது, இதாகிடுது. அதனால் நிறைய வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த கருவேப்பிலை ஒரு 4 நாளைக்கு அப்படியே டப்பாவில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கருவேப்பிலை ட்ரை ஆகிடுச்சு. இதை உதுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுற வேண்டியது தான். போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை. இது க்ளீன் பண்ணி அந்த மாதிரி வச்சதுனால இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இது வந்ததுனால இதை ஒரு 2 நாளில் சட்னியில் போட்டு அரைச்சி இதை காலி பண்ணிடுவோம். இதை போட்டு இப்படி வச்சிட்டோம்னா க்ளீனாகவும் இருக்கும். டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.